அனுரவிடம் சென்ற ஆதாரம். நான் சொன்னதை அனுரவிடம் கூறியது யார்? 3 மணி நேர விசாரணையின் பின் அவசரமாக அழைத்த சந்திப்பு. ரணில் கொடுத்த 10 பக்க வாக்குமூலம். அரசை வம்பிழுக்கும் ரணில். கண்முன் நடப்பது அரசியல் நாடகமா? நடந்ததென்ன? சமூக ஊடகங்களில் தீயாக பரவிய காணொளி. காதலியுடன் சென்ற மேலாளர் நைய புடைப்பு. நடுவீதியில் வைத்து இளைஞர்கள் நடாத்திய சம்பவம். போலீசார் காட்டிய அதிரடி. சென்ற நாட்களில் அனுர அரசை நெகிழ்ச்சியில் ஆழ்த்திய முஸ்லிம் மக்கள். பிரதமர் ஹரணி அமரசூரிய பொதுவெளியில் கூறியதென்ன? சிறைச்சாலை காவலர் இல்ல மதுவிருந்தில் பிரபல போதைப்பொருள் வர்த்தகர். திடீரென உயிரிழந்த அங்கொடை லொக்காவின் சகா. விருந்தேற்பாடு செய்தவரையும் மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்ற பரிதாபம். உங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு சத்தியலிங்கம் ஒன்று பேரை வை. ஏன் ரத்நாயக்கா விமல் வீர வந்த அந்த வந்த இந்த வந்த பேரை வைக்கிறீங்க. பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு சத்தியலிங்கம் என பெயர் வையுங்கள். அனுரவின் அமைச்சருக்கு பதிலடி. உப்பில் தொடங்கிய சர்ச்சை. மின் கட்டணத்தில் புதிய விலைச்சூத்திரம். கடன் தவணை வழங்க வேண்டுமென்றால் இதை செய்ய வேண்டும். அரசை நெருக்கும் சர்வதேச நாணய நிதியம். அதிகரிக்குமா மின் கட்டணம்? பொய்கூறி மருத்துவமனையில் மகனை சேர்த்த பெற்றோர். வீட்டில் வளர்ப்பு நாயால் பறிபோன உயிர். மருத்துவர்கள் எச்சரிக்கை. மக்களே அவதானம். இறக்குமதிக்கான தடை நீக்கம் செய்தபின் இலங்கைக்கு வந்த முதல் வாகனம் தாங்கிய கப்பல். வாகன பிரியர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. கத்திமுனையில் விமானத்தை கடத்த முயன்ற நபர். 2 மணி நேரம் திசை மாறி வட்டமடித்து பறந்த விமானம். நடுவானில் நடந்த சம்பவம். புலமை பரிசில் பரீட்சையில் 3 புள்ளிகளால் தவறி உயர்தரத்தில் கணிதத்துறையில் யாழ் மாவட்டத்தில் முதலிடம். படியென கூறி வற்புறுத்தவில்லை. சாதனை படைத்த ஹாட்லி கல்லூரி மாணவனின் தந்தை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு குற்றச்சாட்டினை முன்வைக்கும் விதத்தில் கேள்வியொன்றை முன்வைத்திருந்தார். முன்னாள் உவா மாகாண முதலமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாமரசம்பத் தசநாயக்க கைது செய்யப்பட்டமை தொடர்பாக சாமரசம்பத் அளித்த வாக்குமூலம் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவை அழைப்பு விடுக்கப்பட்டமை அறிந்த விடயமே. ரணில் விக்ரமசிங்க முன்னர் 2 சந்தர்ப்பங்களில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தாலும் புத்தாண்டு விடுமுறை மற்றும் வெளிநாட்டில் இருந்த தனது வழக்கறிஞர் இல்லாதது ஆகியவை அவர் முன்னிலையாகாமைக்கான காரணங்களாக குறிப்பிட்டார். இந்நிலையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு அனுப்பிய கடிதம் தொடர்பில் சில சர்ச்சைகள் தற்போது கிளம்பியுள்ளன. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் நேற்று முன்னிலையாகியிருந்தார். காலை 9:30 மணி தொடக்கம் 12 மணி வரை சுமார் 3 மணித்தியாலங்கள் அவர் 10 பக்கங்கள் உள்ளடங்கலாக அவருடைய வாக்குமூலம், அதாவது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுடைய கேள்விகளுக்கு 10 பக்க பதில்களை வழங்கி இருப்பதாகவும் அந்த வாக்குமூலம் முடிந்து வெளியேறியவுடன் அவருடைய சட்டத்தரணி ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். இந்த விசாரணைகள் முடிவடைந்து வெளியேறிய பின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஊடகங்களில் அவர் இந்த கைது பற்றிய அவருடைய கருத்தினை வெளியிட்டிருந்தார். அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பற்றிய ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த விடயம் சம்பந்தமாக ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி அரசியல் மேடையொன்றிலே பேசியிருந்தார். அதன்போது அவர் குறிப்பிடுகையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பெயர்கள் வரிசையில் இருக்கின்றது. பெயர் பட்டியல் ஒவ்வொருவராக சிஐடிக்கும் சரி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்கும் சரி அழைக்கப்படுவார்கள். ஆகவே அந்த நேரத்தில் எந்தவித முனங்கல்களும் எதுவித கெஞ்சல்களும் இருக்கக்கூடாது எனவும் ரணில் விக்ரமசிங்கவை விசாரணைக்கு அழைத்தால் அவர்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு சென்று விட்டார்கள் என கூறுகிறார் என அனுரகுமார திசாநாயக்க கூறியிருந்தார். அவர் குறிப்பிட்டதை ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்களுக்கு தாம் அனுப்பிய கடிதம் எவ்வாறு அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதிக்கு கிடைத்தது? ஆணைக்குழுவுக்கு நாம் அனுப்புகின்ற கடிதங்களை இவர் எடுத்து பார்க்கிறாரா? அது முறையற்ற ஒன்று என ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருந்தார். இந்த வாக்குமூலம் வழங்கிவிட்டு சென்று அவசரமாக ஒரு ஊடக சந்திப்பினை ஏற்படுத்தி அந்த ஊடக சந்திப்பில் உள்ளே நடந்த விடயங்களையும் அதிகாரிகள் கேட்ட கேள்விகளையும் அதற்காக அவருடைய பதில்கள் எவ்வாறு அமைந்தது என்பதனை பற்றிய கேள்வி முன்வைக்கப்பட்ட போதே இதை கூறியிருந்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில் அரசாங்கத்தின் வைப்பு தொகையிலிருந்து பணம் எடுத்து அதனை முதலீடு மற்றும் அபிவிருத்தி செயற்பாடுகளில் இடும்போதே பொருளாதாரம் வளர்ச்சியடையும். மாறாக நாம் பணத்தை மீண்டும் வைப்பு தொகையிலே இட்டால் பொருளாதார வளர்ச்சியடையாது. பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப இந்த செயல்முறையை பின்பற்ற வேண்டும். அரசாங்கத்தை நடத்துவதற்காகவே வைப்பு தொகை உள்ளது. ஆகவேதான் எனக்கு தெரிந்த அளவிலே நான் செய்தது தவறு அல்ல. இது சட்ட ரீதியாகத்தான் நான் இந்த விடயத்தை செய்திருக்கிறேன். இது அவ்வாறுதான் நடந்திருக்கிறது. இதில் எந்தவிதமான தவறும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஊடக சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறான பின்னணியில் சமூக ஊடகங்களில் மக்களும் சமூக அரசியல் ஆர்வலர்களும் ஒரு சில விமர்சனங்கள் முன்வைப்பதை காணக்கூடியதாக உள்ளது. அதாவது இது பழிவாங்கும் எண்ணங்களுக்காக
செய்யப்படுவதாக ஒரு பக்கம் சொல்லப்படும் அதேவேளை மறுபக்கம் இது மறைக்கப்பட்ட ஊழல்கள் அனைத்தும் வெளியே வந்து கொண்டிருக்கிறது, இது சரியான பாதையில் தான் அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிறது, உடனடியாக இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், சம்பந்தப்பட்டவர்களை கேள்விக்குட்படுத்தும் போதுதான் மக்களுக்கு அங்கு நடக்கும் விடயங்கள் தெரியவரும். வாக்குமூலம் சம்பந்தமாக இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் பொழுது ஒரு முடிவுக்கு இந்த விடயம் கொண்டு வரப்படும் என ஒரு சிலரும், இது அனைத்தும் அரசியல் நாடகம், உள்ளே செல்பவர்கள் சிறிது நாட்களின் பின் வெளியில் வந்து விடுகிறார்கள், ஆனாலும் கடந்த காலங்களைப் போலல்லாமல் இழைக்கப்பட்ட குற்றங்கள் என்ன என்பதாவது தற்போதைய மக்களுக்கு தெரிய வரும். அதேவேளை சந்தேகத்திற்கிடமானவர்கள் தொடர்ந்தும் விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார்கள் என்பது இவ்வரசாங்கத்திலாவது நடைபெறட்டும் எனும் கருத்துக்களையும் மக்கள் முன்வைக்கின்றனர். நடுவீதியில் வைத்து தனியார் நிறுவன உரிமையாளர் ஒருவரை தாக்கிய காணொளி சமூக ஊடகங்களில் பரவி வந்தமை தொடர்பில் 2 இளைஞர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் கிரிபத்கொடை நகரத்தில் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாகொல மற்றும் களனி ஆகிய பிரதேசங்களில் வசிக்கும் 22 வயது மற்றும் 24 வயதுடைய 2 இளைஞர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நடுவீதியில் இளைஞர்கள் இருவர் இணைந்து நபர் ஒருவரை தாக்கும் காணொளி சமூக ஊடகங்களில் பரவி வந்தது. அது தொடர்பில் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கிரிபத்கொடை நகரத்தில் சம்பவம் இடம்பெற்றமை தெரிய வந்தது. மேலதிக விசாரணைகளில் தாக்குதலுக்குள்ளானவர் தனியார் நிறுவன உரிமையாளர் ஒருவர் என தெரிய வந்துள்ளது. தாக்குதலுக்குள்ளான தனியார் நிறுவன உரிமையாளர் வேலை நிமித்தம் காரணமாக தனது நிறுவனத்தில் பணிபுரியும் பெண் ஒருவருடன் தனது காரில் சென்றுள்ளார். இது தொடர்பில் பெண்ணின் காதலனுக்கும் தனியார் நிறுவன உரிமையாளருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து பெண்ணின் காதலன் மற்றொரு இளைஞனுடன் இணைந்து தனியார் நிறுவன உரிமையாளரை கிரிபத்கொடை நகரத்தில் வைத்து கடந்த சனிக்கிழமை பலமாக தாக்கியுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களான 2 இளைஞர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளை கிரிபத்கொடை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் எண்ணக்கருவுக்கு அமைவாக முன்னெடுக்கப்பட்ட ஸ்ரீ தலதா வந்தனாவ எனும் யாத்திரை நிகழ்வு கடந்த 27ஆம் திகதி நிறைவடைந்துள்ளது. இந்த நிகழ்வு குறித்து பல சர்ச்சைக்குரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போதும் யாத்திரை நிகழ்வில் பங்கேற்ற பல லட்சக்கணக்கான மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அரசாங்கம் மேற்கொண்டிருந்த போதும் அங்கிருந்த முஸ்லிம் மக்களும் தேவையான பல உதவிகளை செய்துள்ளனர். மக்களுக்கு உணவு வழங்குவதுடன் தங்கியிருப்பதற்கு இடங்களை வழங்கி முஸ்லிம் மக்கள் ஆதரவு வழங்கியுள்ளனர். இதன் மூலம் இனமத நிலையை கடந்து முஸ்லிம் மக்களின் செயற்பாடு குறித்து பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய நன்றியை தெரிவித்துள்ளார். வரலாற்றில் முதன்முறையாக கண்டியில் உள்ள பள்ளி வாயில்கள் புனித தந்தத்தை வழிபட வரும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக திறக்கப்பட்டுள்ளதாகவும், இனம் அல்லது மதத்தை பொருட்படுத்தாமல் அனைவரும் இலங்கையர்கள் என்றும் மக்கள் சிந்திக்க தொடங்கியுள்ளார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மகர சிறைச்சாலையில் காவலராக பணியாற்றும் ஒருவரின் இல்லத்தில் நடைபெற்ற மதுபான விருந்தொன்றில் பிரபல போதைப்பொருள் வர்த்தகர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் கொழும்பை அண்மித்த முல்லேரியா பிரதேசத்தில் நடைபெற்றுள்ளது. குறித்த சிறைச்சாலை காவலர் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகர் இருவரும் இன்னும் ஒரு நபர் ஆகியோர் குறித்த மதுபான விருந்தில் கலந்து கொண்டுள்ளனர். இதன்போது அங்கொடை லொக்கா என்று அழைக்கப்படும் பிரபல பாதாள உலக புள்ளியின் சகாவான சுமேத என்னும் நபர் உயிரிழந்துள்ளார். இவர் சில மாதங்களுக்கு முன்னர் போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத ஆயுதங்களை தன்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட அண்மையில் விளக்கமறியலிருந்து வெளியாகியிருந்தார். குறித்த மதுபான விருந்தொன்றில் கலந்து கொண்ட சுமேத உயிரிழந்த நிலையில் அதை ஏற்பாடு செய்த சிறைச்சாலை காவலர் மற்றும் இன்னொரு நபர் ஆகியோரும் கடுமையான பாதிப்புகளுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவரின் உயிரிழப்பு தொடர்பான சந்தேகங்கள் தொடர்பான விசாரணைகளை முல்லேரியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு சத்தியலிங்கம் என பெயர் வையுங்கள் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின் ஊடகவியலாளர் ஒருவர் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஆனேரவு உப்பு விடயத்தில் பெயரை பார்க்க வேண்டாம், சுவையை பாருங்கள் என கூறியுள்ளமை தொடர்பில் கேள்வி எழுப்பியுள்ள போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், உப்பில் ருசியைத்தான் பார்க்க வேண்டும், அதுதான் உண்மை. ஆனால் உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளுக்கும் சத்தியலிங்கம் என்று பெயரை வையுங்கள். உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு சத்தியலிங்கம் என பெயரை வையுங்கள். ஏன் ரத்நாயக்க, விமல் வீரவன்ச எனும் பெயர்களை வைக்கிறீர்கள்? சத்தியலிங்கம், சுந்தரலிங்கம், பொன்னம்பலம் என்று உங்களது பிள்ளைகளுக்கும் இந்த பெயரை வையுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு பிள்ளைகள் தான் முக்கியம், பெயர் முக்கியமில்லை. ஆதலால் இப்பெயரை வையுங்கள். அதற்கு பிறகு நாங்கள் எதுவும் பேசாமல் சென்று விடுகிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மின்கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் பரிந்துரைகளை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 4வது கடன் தவணையை நாட்டிற்கு வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியம் பல்வேறு நிபந்தனைகளை முன்வைத்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அதன்படி மின்சார உற்பத்தி செலவை பிரதிபலிக்கும் மின்சார கட்டணத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது. அதை எளிதாக்கும் வகையில் மின்சார விலை நிர்ணய சூத்திரம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் பரிந்துரைத்துள்ளனர்.
காலி தேசிய மருத்துவமனையில் வெறிநாய்கடி நோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 7 வயது பாடசாலை மாணவர் எனவும் அவர் கடந்த 24ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என தெரிவிக்கப்படுகிறது. கடந்த மாதம் வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய்க்குட்டி மாணவனின் முகத்தில் கீறிய நிலையில் தரையில் வீழ்ந்தமையால் ஏற்பட்ட காயம் என பொய்யான தகவலை பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் அறிகுறிகள் தென்படத் தொடங்கிய பின் 24ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளுக்கு ரேபிஸ் தடுப்பூசி முறையாக போடுவதும் விலங்கு கடித்தலோ அல்லது கீறப்பட்டாலோ உடனடியாக மருத்துவ உதவியை நாடுவது அவசியம் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். பயன்படுத்தப்பட்ட 1560 வாகனங்கள் ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகத்திற்கு எடுத்து வரப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது இலங்கையில் இறக்குமதி தடை நீக்கப்பட்ட பின்னர் துறைமுகத்திற்கு வந்த முதல் வாகன கப்பலாகும். இந்த கப்பலில் 4 உயர் மற்றும் கனரக வாகன அலகுகள் இருந்துள்ளன. அத்துடன் ஜப்பானின் டொயோட்டா லேண்ட் குரூசர், பிராடோ, BMW, மெர்சிடிஸ் பென்ஸ், டொயோட்டா ரைஸ், ஹோண்டா வெசல் மற்றும் சுசுகி வெகனார் போன்ற பிரபலமான வாகனங்களும் உள்ளடங்கியுள்ளன. இதேவேளை மற்றொரு வாகன கப்பல் மே மாத ஆரம்பத்தில் துறைமுகத்திற்கு வர திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் 3500 வாகனங்கள் எடுத்து வரப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருக்கையில் விமானத்தை கடத்தப் போவதாக மிரட்டல் விடுத்து 3 மீது கத்திக்குத்து தாக்குதலை நடாத்தியவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். மத்திய அமெரிக்காவின் கரீபியன் கடலில் வடக்கு பகுதியில் பெலிஸ் என்னும் நாட்டு பகுதியில் மெக்சிகோ எல்லைக்கு அருகிலுள்ள கொரோசல் என்னும் நகரத்தில் இருந்து சுற்றுலா தளமான சான் பெட்ரோஸுக்கு ஒரு சிறிய ரக விமானம் புறப்பட்டு சென்றது. இந்த விமானத்தில் 14 பயணிகள் மற்றும் 2 பணியாளர்கள் பயணம் செய்தனர். நடுவானில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது அதில் சென்ற அமெரிக்காவை சேர்ந்த இளைஞர் ஒருவர் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து விமானத்தை கடத்த போவதாக மிரட்டியுள்ளார். அவரின் இந்த மிரட்டலால் விமானம் நடுவானில் சுமார் 2 மணி நேரம் திசை மாறி வட்டமடித்தபடி பறந்து கொண்டிருந்தது. மேலும் விமானி மற்றும் 2 பயணிகளை அவர் கத்தியால் சரமாரியாக குத்தி தாக்குதலை மேற்கொண்டிருந்தார். அப்போது கத்திக்குத்தில் காயமடைந்த பயணி ஒருவர் தன்னிடம் இருந்த துப்பாக்கியால் அந்த இளைஞனை நோக்கி சுட்டதன் காரணமாக அவர் உயிரிழந்துள்ளார். பின்னர் கடலோர நகரமான லேடிவில்லில் அந்த விமானம் போலீஸ் ஹெலிகாப்டர் உதவியுடன் தரையிறக்கப்பட்டது. உடனடியாக காயமடைந்த 3 பேரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். போலீசார் நடத்திய விசாரணையில் விமானத்தை கடத்தியவர் அகின் ஏலாசாலா டெய்லர் என்பது தெரியவந்தது. எதற்காக அவர் விமானத்தை கடத்த முயன்றார் எனவும் அவர் விமானத்தில் கத்தியுடன் எவ்வாறு விமானத்திற்குள் அனுமதிக்கப்பட்டார் என்பது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எனது பெயர் கந்ததாசன் பிரசரத். நான் ஹார்லி கல்லூரியில் கல்வி கற்றேன். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற காப்போத்த உயர்தர பரீட்சையில் கணித பிரிவில் தோற்றி 3A சித்தியை பெற்றதுடன் மாவட்ட நிலையில் 1வது இடத்தையும் அகில இலங்கை ரீதியில் 2வது இடத்தையும் பெற்றுக்கொண்டேன். நான் எனது ஆரம்ப கல்வியை நெல்லியடி மேமிதாக்கா பாடசாலையிலும் எனது இடைநிலை கல்வியை ஹார்லி கல்லூரியிலும் கல்வி கற்றேன். நான் இந்த பெறுபவர்களை பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த எனது பெற்றோர், எனது சகோதரன், எனக்கு கற்பித்த அனைத்து ஆசிரியர்கள், எனது சக நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்காலத்தில் நான் செயற்கை நுண்ணறிவு துறையில் பொறியியலாளராகி நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்வேன். நான் கிளாஸுகளுக்கு ஒழுங்காக போய் கிளாஸில் வர டவுட்ஸை அங்கேயே கிளியர் பண்ணி அந்நாட்டையும் கேட்டு டவுட்ஸை கிளியர் பண்ணி கொள்கிறேன். நேற்று வழியாக இருந்த 2024ஆம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை பெறுபவர்களின்படி எனது மகன் தசரத் அவர்கள் தேசிய மட்டத்தில் 2ஆம் இடத்தையும் மாவட்ட மட்டத்தில் 1ஆம் இடத்தையும் பெற உதவிய அவருக்கு சிறுவயது முதல் நேற்றைய தினம் வரை கற்பித்துக் கொண்டிருக்கின்ற அவருடைய ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் அவர் சேர்ந்து கற்ற சகபாடிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வேளையிலே நான் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். அவர் தன்னுடைய ஆரம்ப கல்வியை கற்று வந்த நிலையிலே புலமை பரிசில் பரீட்சையிலே 3 புள்ளிகளை வெட்டுப்புள்ளியை விட குறைவாக பெற்றிருந்த நிலை காணப்பட்டது. ஆனாலும் அந்த இதிலிருந்து படிப்படியாக தனது கடின முயற்சி, விடாமுயற்சி, கடின உழைப்போடு விடாமுயற்சியாக தன்னுடைய இந்த கல்வி செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வந்தார். எந்த ஒரு நாளுமே நான் அவரை படி என்று சொல்லி வற்புறுத்தியதோ தூண்டியதோ இல்லை. அவர் சுயமாகவே தன்னுடைய கற்றல் அடைவுகளை உயர்த்துவதற்காக மிகுந்த பிரயத்தனத்துடன் செயற்பாடுகளை மேற்கொண்டு வந்தார். தினந்தோறும் பாடசாலையில் நடக்கின்ற கற்றல்கள், அதன் பின்னர் வகுப்பிலேயே கற்பிக்கின்ற விடயங்களை அன்றாடம் வீட்டிலே வந்து பயிற்சிகளை செய்து பார்த்து கொள்வார். அதிலையும் பிரதானமாக இந்த கடந்த கால வினாத்தாள்களை மிகுந்த அக்கறையுடன் நேர அடிப்படையிலே டைம் மேனேஜ்மெண்ட், நேரத்தை செட் பண்ணி வைத்து அந்த பேப்பருக்கு விடைகளை எழுதி பார்த்து அதை ஸ்கீமோடு ஒப்பிட்டு திருத்தி பார்த்து அதை தன்னுடைய பாட ஆசிரியர்களோடையும் கலந்துரையாடி அதில் மேலதிக சந்தேகங்களை என்னுடைய மூத்த மகனுடைய சகோதரன் சாகித்யனிடம் கேட்டு கலந்துரையாடி 2 பேரும் அதில் தங்கள் விடயங்களை
தெளிவுபடுத்திக் கொள்வது இந்த வெற்றிக்கு உறுதுணையாக அமைந்தது என நம்புகின்றேன். அதைவிட ஒரு ஒத்திசைவான செயற்பாடுகள், நாங்கள் எல்லோருமே மியூச்சுவலாக ஒருவர் புரிந்துணர்வுடன் எவ்விதமான கட்டுப்பாடுகளும் இறுக்கங்களும் அல்லது ஒரு வற்புறுத்தல்களும் இன்றியே அவர் தன்னுடைய இந்த கற்றல் செயற்பாடுகளிலே செயற்பட்டு வந்தார். அந்த வகையிலே இந்த பரீட்சை பெறுபவர்கள் இவ்வளவு தூரம் சிறப்பாக வருவதற்கு உதவியாக இருந்த அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கும் இறைவனுக்கும் மற்றும் எனது சகலருக்கும் இந்த இடத்துல எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 3A எடுத்து உண்மையில ஒரு இந்த தேசிய மட்டத்தில் 2ஆவதா வந்தது உண்மையிலே ஒரு சந்தோஷம். அது அவர் அந்த நிலைக்கு வாரதுக்கு அவர்கிட்ட பள்ளி கல்லூரியில் கற்பித்த ஆசிரியர்கள், ஆரம்ப கல்வியில் கற்பித்த ஆசிரியர்கள், தனியார் கல்வி நிறுவனத்தில் கற்பித்த அனைத்து ஆசிரியர்களும் உண்மையில அவர் என்றுமே அவர் மறக்க மாட்டார். அவர் எதிர்காலத்தில் சிறந்த ஒரு பொறியியலாளராக வந்து நமது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சேவை செய்வார் என்று கூறிக்கொண்டு அவர் எதிர்காலத்தில் நல்ல ஒரு சிறந்த ஒரு பொறியியலாளராக வருவார் என்று நம்புகின்றேன்.